அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மெயின் சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போது 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட குரூப் ஒன் மெயின்ஸோடைய பேப்பர் 3ல இருக்கக்கூடிய 10 மார்க் கொஸ்டின் எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாட் டஸ் தி கல்வான் கிளாஷ் சிக்னிஃபை ஃபார் த ஃபியூச்சர் ஆஃப் சினோ இந்தியன் ரிலேஷன்ஸ்? கல்வான் மோதல் சீன இந்திய உறவுகளின் எதிர்காலத்தை பற்றி குறிப்பது யாது? இது அன்னைக்கு சூழ்நிலைக்கு 2022 அந்த காலகட்டத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ இந்த கேள்வி இப்போ நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் இந்த கேள்வி எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதலாம் அப்படின்ட்டு ஒரு மாடல் ஆன்சர் எழுதியிருக்கிறேன். ஸோ அந்த டைமில் ரொம்ப குரூஷியலாக போயிட்டு இருந்த ஒரு விஷயம் கல்வான் கிளாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளாஷ். ஸோ கல்வான் கிளாஷுங்கிறது ஈஸ்ட் லடாக் பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளேசியர், ஒரு பெரிய வேலி, ஒரு பள்ளத்தாக்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் சீனாவுடைய இராணுவம் அத்துமீறி உள்ள வந்ததாகவும் இந்திய இராணுவத்துக்கும் சீன இராணுவத்திற்கும் இடையில ஒரு கைகலப்பு ஏற்பட்டது. ஜூன் 15, 2020 ஒரு பெரிய கைகலப்பு ஏற்பட்டு நம்ம இராணுவ வீரர்கள் அங்க இருக்கக்கூடிய சில இராணுவ வீரர்களை கொலை செய்யறதுக்கும், அங்க உள்ளவங்க திரும்பி நம்ம இந்திய இராணுவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸை சுட்டு கொண்டதாக அப்போதைக்கு செய்திகள் பரவ ஆரம்பிச்சது. ஸோ இது இராணுவத்தில் ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்துச்சு. இந்திய சீனாவுடைய போர் வருமா, அல்லது போர் வர்ற அளவுக்கு இல்லைனாலும் சீன உறவுகளில் ஏதாவது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பெரிய குரூஷியலான ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. அதான் கல்வான் கிளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இந்த கல்வான் கிளாஷை பத்தி இதுக்கப்புறம் சீனா இந்தியா ரிலேஷன்ஷிப், ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் பதட்டமான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இந்திய சீன உறவு, அதை பத்தி தான் இதுல பார்க்க போறோம். ஸோ கல்வான் கிளாஷ் அப்படிங்கிறது ஜூன் 15, 2020. So, Clash of June 15, 2020 marked a significant turning point in Sino-Indian relationship. It was the first deadly conflict in over 4 decades, resulting in the death of 20 soldiers. சைனால எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு அவங்க கணக்கு சொல்லல. அதாவது சீனா ஒரு கம்யூனிச நாடுங்கிறதுனால வெளிப்படையாக தகவல்களை சொல்லல. நம்ம நாட்டுடைய இராணுவத்துல சொல்லிட்டாங்க இத்தனை ராணுவ வீரர்கள் இறந்திருக்காங்க அப்படின்னு. நம்ம மக்களாட்சி நாடுனால சொல்லிதான் ஆகணும். சீனால அந்த அளவுக்கு மக்களாட்சி இல்லாத நாடுங்கிறதுனால அவங்க எவ்வளவு பேர் இறந்திருக்காங்கிற தகவலே வெளியே சொல்லல. அவங்க பக்கம் சேதாரமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் ஒரு ஃபர்ஸ்ட் டெட்லி கான்ஃபிளிக்ட் ஓவர் 4 decades. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு மேல சீனாவுக்கு இந்தியாவுக்குள்ள உறவு ரொம்ப ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு ராணுவத்தில் ஒரு சின்ன சின்ன தள்ளுமுள்ளுகள் இருந்தாலும் பெரிய லெவல்ல உயிர் பலி என்பது இல்லாமல் இருந்துச்சு. பட் இந்த 40 வருஷத்துக்கு பிறகு இப்பதான் ஒரு 20 சோல்ஜர்ஸ் பக்கத்துல இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டெட்லி கான்ஃபிளிக்ட் இன் ஓவர் 4 decades, ரிசல்ட்டிங் இன் த டெத் ஆஃப் 20 சோல்ஜர்ஸ். சரி, இப்போ சொல்லிட்டு இந்த விஷயத்த நான் மேல சொல்லிட்டேன், இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லிட்டேன். கல்வான் கிளாஷ்னா என்னங்கிறத சொல்லிட்டேன். அது நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. இப்போ கொஸ்டின்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது என்ன அளவுக்கு ஃபியூச்சர்ல இந்தியா சீனா ரிலேஷன்ஷிப்பை பெரிய லெவல்ல எந்த லெவல்ல முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு, ஏதாவது பாதிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபியூச்சர் ஆஃப் இந்தோ சீனா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றோம். ஸோ சீனோ இந்தியன் ரிலேஷன்ஷிப்ல என்னென்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் எண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் ஆம்பிகுவிட்டி அப்படின்னு சொல்றோம். அதாவது இது வரைக்கும் பார்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஒரு நம்பிக்கை அடிப்படையில தான் ஒரு நடவடிக்கைகள் மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. இனிமே அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா மிலிட்டரி புரோட்டோகால்ஸ் மூலமா தான் இதுக்கு முன்னாடி பாதுகாப்புகள் இருந்துச்சு. ஸோ பிஃபோர் கிளாஷ் பார்டர் ரிலேஷன்ஷிப் த்ரூ மிலிட்டரி புரோட்டோகால்ஸ். பட் போஸ்ட் கான்ஃபிளிக்ட் என்ன ஆகுதுன்னா ட்ரஸ்ட் சிக்னிஃபிகன்ட்லி எரோட, நம்பிக்கை கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டு பேரும் மியூச்சுவலா மிலிட்டரி புரோட்டோகால்ஸ் அடிப்படையில் செயல்பட முடியாது. ஸோ ஹார்ட் மிலிட்டரி ரிலேஷன்ஷிப்புக்கு அது வழிவகுக்குது அப்படின்னு சொல்றோம். ஸோ இனிமே மிலிட்டரிக்குமே மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மிலிட்டரைசேஷன் அண்ட் பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டப். இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம அரசாங்கம் அதிகமாக கவனம் செலுத்த ஆரம்பிக்கும். அப்போ கவனம் செலுத்தும் போது சீனாவும் அந்த இடத்துல கவனம் செலுத்த ஆரம்பிக்கும். ராணுவத்துல யார் அதிக வலிமையா உள்ளவங்கிறது நிலைநாட்ட முயற்சி செய்வாங்க. அதனால என்ன செய்வாங்க, மிலிட்டரி பிரசன்ஸை ஈஸ்டர்ன் லடாக் பகுதியில் அதிகமாக நம்ம குவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ லீட் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரேஸ் லைக் ரோட் அண்ட் ஏர் ஸ்ட்ரிப்ஸ். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த இடத்த மிலிட்டரி அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கான ஆக்சசிபிள் ஏரியாவாக மாற்றும் பொழுது அந்த இடத்துல நிறைய ரோட் ஃபெசிலிட்டி, ஏர் ஸ்ட்ரிப்ஸ், ஏரோட்ராம்ஸ் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிப்போம் மிலிட்டரிக்கு. இப்போ சைனாவும் சும்மா இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல அவங்களும் ஏதாவது மிலிட்டரி ஏரோட்ராம் குயிக்காக ரீச் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி மிசைல் வச்சு அட்டாக் பண்ணுற ஏரியா அந்த மாதிரி உருவாக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரேஸ்ன்னு சொல்கிறோம், போட்டி உருவாக ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் ஷிஃப்ட் இன் இந்தியாஸ் சீனா பாலிசி. ஸோ நம்ம இந்தியாவுக்கு சீனாவுக்கு இடையில இருக்கக்கூடிய உறவுகள் பல்வேறு உறவுகளை பாதிக்கப்படலாம். ஸோ நம்ம பெரிய லெவலில் நம்ம நாடு ஒரு அகிம்சையை விரும்பக்கூடிய நாடுங்கிறதுனால எடுத்த உடனே அவங்க நம்ம மிலிட்டரி அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி.
அதனால என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்களுக்கு எக்கனாமிக் ரிட்டாலிட்டேஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரிட்டாலியேஷன் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு பதில் தாக்குதல் பொருளாதார ரீதியா கொடுக்கலாம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 சைனாவுடைய அப்ளிகேஷன்ஸை வந்து பேன் பண்ணியிருந்தாங்க நம்ம இந்திய அரசாங்கம். ஸோ தீவிரவாதத்தை வந்து ஊக்குவிக்கக்கூடியது, இல்லைன்னா வந்து அரசாங்கத்துக்கு சட்டவிரோதமான கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடியது, இந்த மாதிரி கருத்துக்களை காரணமா வச்சு ஒரு 200 அப்ளிகேஷன்ஸ்க்கு மேல நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்தியா வாண்டட் டு ஸ்ட்ரென்தன் டைஸ் வித் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். ஸோ இனிமே டெக்னாலஜிக்கு டிபெண்ட் பண்ணி என்ன இருக்கும்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட கொஞ்சம் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ மேற்கத்திய நாடுகள்கிட்ட இன்னும் கொஞ்சம் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. இனி சைனா பொருட்களை வாங்குறத கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். மேற்கத்திய நாடுகள்னா யூரோப் கண்ட்ரீஸோட வியாபாரம் வர்த்தகம் செய்யறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது மல்டிலேட்டரல் ஃபோரம்ஸ்னு சொல்லக்கூடிய இதுல மட்டும் இது பிரச்சனையா முடியறது கிடையாது. அதுக்கப்புறமா தொடரக்கூடிய G20 மாநாடு, பிரிக்ஸ் மாநாடு, SCOன்னு சொல்ற சாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய மாநாடு, ஷாங்காய் உச்சி மாநாடு, இந்த மாதிரி மாநாடுகள்லையும் பல இடங்கள்ல இந்த பிரச்சனை வந்து எதிரொலிச்சிருக்கு. அதாவது எந்தெந்த மாநாட்டிலாம் இந்தியாவும் சீனாவும் பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ அந்த மாநாடுகள்ல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேட் கோஆர்டினேஷன் பிட்வீன் டூ கண்ட்ரிஸ் இன் G20 பிரிக்ஸ் பிகம் சோ காம்ப்ளிகேட்டட். ஸோ இனிமே வந்து அந்த இடத்துல அவங்க என்ன பேசணும்னு விரும்புறாங்களோ அதுக்கு முன்னாடி இந்த கல்வான் கிளாஷ் அப்படிங்கிறது வந்து நின்றும். ஸோ டென்ஷன்ஸ் இன் இன்டர்நேஷனல் இன்டராக்ஷன்ஸ். ஸோ சர்வதேச பிரச்சனைகளையும் பேசும்பொழுது யாராவது ஒருத்தர் கண்டிப்பா அதுக்கு கேள்வி கேட்பாங்க. சைனா பக்கத்துல இருந்து அவங்க அதிக அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னா சைனாக்காரங்க கண்டிப்பா கேட்பாங்க. எதுக்கு இந்த மாதிரி கல்வான் கிளாஷ்ல வந்து இந்தியன் ஆர்மி வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னு கேட்பாங்க. பதிலுக்கு நம்ம இந்திய ஆர்மி வந்து நம்ம ஒரு பதில் சொல்றோம். நீங்க தான் சைனாக்காரங்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ஒரு சர்வதேச அளவுல பேசக்கூடிய பிரச்சனைகள்ல இதுவும் ஒன்றாக மாற ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் எக்கனாமிக் டீகப்ளிங் ட்ரெண்ட்ஸ் ஏற்படலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ எக்கனாமிக் டீகப்ளிங்னா இது வரைக்கும் எக்கனாமிக்ல டிபெண்ட் பண்ணியிருந்த ஒவ்வொரு செக்டார்ஸை இனிமேல் என்ன பண்ண டீகப்ளிங் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கம்ப்ளீட் டீகப்ளிங் டியூ டு எக்கனாமிக் இன்டர்டிபெண்டன்ஸ். ஸோ சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா ஸ்டார்ட் அப் ஹேஸ் ஸ்லோட். ஸோ இந்தியாவுடைய பல்வேறு துறைகள்ல சைனா வந்து நிறைய உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம சாதாரணமா நினைக்கிறோம் சைனா அப்படி ஆனா சைனாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ், பிளான்ட், பவர் ஸ்டேஷன்ஸ் இந்த இடத்துலலாம் இண்டஸ்ட்ரீஸ்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சைனாக்காரங்க பவர் பிளான் நிறைய இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். சோலார் கிரிட்ஸ்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாத்தையும் திரும்பி அவங்களும் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா, இந்தியன் ஸ்டார்ட் அப் ஹேஸ் ஸ்லோடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ கல்வான் கிளாஷை பத்தி இதுல நம்ம எதுவும் கன்க்ளூஷன் கொடுக்கல. ஏன்னா கொஸ்டின் கேட்டது வாட் டஸ் த கல்வான் கிளாஷ் சிக்னிஃபை த ஃபியூச்சர் ஆஃப் த இண்டோசியன் ரிலேஷன்ஷிப் தான் கேட்டிருக்காங்க. அதனால இது என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும்னு பார்த்தோம். ஸோ ஓவராலா சொல்றது அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்த நம்பிக்கையான மிலிட்டரி ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கும். பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பில்டப் ஆக ஆரம்பிக்கும். சைனாவுக்கு இந்தியாவுக்கு பாலிசிஸ் சேஞ்ச் ஆகும். இன்டர்நேஷனல் ஃபாரம்ஸ்ல பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக் டீகப்ளிங் ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத கொண்டுட்டு வரும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு பார்க்குறோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின்